அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, பாசத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இளைஞர் படைய இந்த முறை அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு காரணம்பேட்டையில சுற்றறிக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாம எப்படி 33 மாத காலமாக சூரியனுடைய ஆட்சியிலிருந்து தப்பிப்பதற்கு முயற்சி செய்கின்றீர்களோ, அது 2024 பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமாக அது நடக்கும். உங்களுக்கும் அது தெரியும். காரணம் எல்லோருக்கும் தெரியும், மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டில் அமர போறார்கள் என்பது நிச்சயமா நமக்கு தெரியும். சந்தேகம் யாருக்கும் இல்லை. 2014 283 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 19 303 பேர். 2024 ஆட்சியில் அமரும் பொழுது 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி இந்தியா ஒரு வலிமையான பிரதமரை பார்க்க போதும். மோடி அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இதுவரை இந்த நாட்டில் நாம் எடுக்காத முடிவுகள் எல்லாம் இந்த ஆட்சியில் எடுக்க போகின்றோம் என்பதில் தெளிவா இருக்கிறார். குறிப்பாக 2024-29 மோடி அவர்களை பொறுத்தவரை மிக முக்கியமான முடிவுகள், 70 ஆண்டு காலமாக எடுக்காத முடிவுகள். அது எப்படிங்க ஐயா இருக்கும்? உதாரணத்துக்கு கஷ்டமான முடிவுனா எப்படி? நீண்ட நாள் கோரிக்கை நதிநீர் இணைப்பு என்பது நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கு. நதிநீர் இணைத்து விட்டால் குறிப்பாக தென்னிந்தியாவுடைய நதிகளை குறைஞ்சபட்சம் எடுத்துட்டா கூட தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை தீர்ந்துவிடும். இதெல்லாம் இந்த ஆட்சியிலே வருவதற்கு வாய்ப்பு. ஆனால் உங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளராக வரக்கூடிய 8 டிஎம்சி தண்ணி என்பது குறிப்பாக நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு குளம் குட்டை எல்லாம் ஊர்வலத்தில் கொண்டு வந்து இருந்தால் மட்டும்தான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம தப்பிக்கணும். எனக்கு கஷ்டம். இப்பவே பார்த்தீங்கன்னா குடிநீர் பஞ்சம் என்பது எட்டி பார்க்க ஆரம்பித்து விட்டது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு அதுவும் கிடையாது. குறிப்பாக காரணம்பேட்டையில் இன்னொரு பெரிய கோரிக்கை உங்களுடையது விசைத்தறி தொழில் சம்பந்தப்பட்ட. ரொம்ப நாள் கேட்கலீங்க. ஒரே ஒரு வருடம் 4/2025 ஒரு வருட காலம் முடியும் பொழுது விசைத்தறி பிரச்சனையை முழுமையாக தீர்த்து கொடுத்திருக்கோம். எப்படி? எதுக்கு ஒரு வருஷம் வேணும்? எப்படி தீர்க்க போறோம்? ஐயா, இன்னைக்கு விசைத்தறியினுடைய பிரச்சனை என்பது பல பிரச்சனைகள் கலந்து இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இன்னைக்கு பிரச்சனை என்னங்க ஐயா? நூல் விலை, யானுடைய விலை ஒரு பிரச்சனை, கரண்ட் பில் ஒரு பிரச்சனை. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின்சார கட்டணம் என்பது பல மடங்கு உயர்த்தி விட்டார். 3வது பிரச்சனை, செய்த பொருளுக்கு சரியான விலை கிடைப்பதில்லை. இந்த 3ஐயும் தீர்த்தால் மட்டும்தான் விசைத்தறி பிரச்சனை தீரும். அதனால்தான் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் உங்களுக்கு சொல்வது, சோமனூரிலே மத்திய அரசு ஒரு ஜவுளி பூங்காவை முதல் அமைக்கும். சோமனூரில் ஜவுளி பூங்கா, அதுதான் நம்முடைய ஏற்றுமதிக்கு ஊக்குவிக்கும். 2வது, நம்முடைய பவர் டெக்ஸ் என்கின்ற திட்டம் 2017 20 வரைக்கும் வச்சிருந்தோம். அந்த திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்து விசைத்தறி யாரெல்லாம் போட்டிருக்கிறீங்களோ நீங்க சோலாருக்கு மாறணும். கொடுத்தோம். இந்த முறை அதை 75% உயர்த்தி கொடுக்கின்றோம் மானியம், மின்சார கட்டணம். 3வது, நூல் வங்கி, யான் பேங்க் நூல் வங்கியை கொண்டு வந்து உங்களுக்கு வரக்கூடிய நூலினுடைய விலை, இந்த வாரம் ஒரு ரேட்டு, அடுத்த வாரம் ஒரு ரேட்டு, அடுத்த மாசம் ஒரு ரேட்டு, நூல் வங்கி மூலமாக அந்த ரேட்டை வந்து சீரமைத்து கொடுக்கின்றோம். ஒரு வருட காலம் ஜூன் 4, 2024 ஜூன் 4, 2025 முடியும் பொழுது விசைத்தறியினுடைய பிரச்சனையை முழுமையாக நாங்கள் தீர்வு கொடுத்திருப்போம். இது எங்களுடைய உறுதிமொழியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும். ஐயா, 10 ஆண்டு காலம் மோடி அவருடைய ஆட்சி இருந்தும் கூட நமக்கு கிடைத்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள். அவங்க பொறுத்தவரைக்கும் பாராளுமன்ற பில்டிங் சுத்தி பார்க்கறதா போயிட்டு வந்துட்டாங்க மௌனவரம் இருந்து. ஆனா பாராளுமன்றம் என்பது வேலை செய்வதற்கான இடமே. பிரச்சனைகளை பேச வேண்டிய இடம், பிரச்சனைகளுக்கான தீர்வை உருவாக்க வேண்டிய இடம். அதற்கான எந்த முயற்சியும் எடுக்காம கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக நம்முடைய வளர்ச்சியை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. அது குழுமணி கொடுக்கிறது. அதற்கப்புறம் குறிப்பாக கோடங்கிபாளையத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து மக்களுடைய கோரிக்கை, பல ஆண்டுகளாக செயல்படாமல் இருக்கக்கூடிய காரணம்பேட்டை பேருந்து நிலையம் சும்மாவே இருக்குதுங்க. அதை தயவு செஞ்சு
ஒரு மருத்துவமனையாக மாற்றிக் கொடுங்க, இல்லாட்டி வாரசந்தையாக மாற்றிக் கொடுங்க. அது சும்மா இருக்குதுன்னு அதையும் சரி செய்து கொடுக்கின்றது என்கின்ற வாக்குறுதி உங்களுக்கு அளித்துங்க. லாரி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இன்னைக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்க போட போறீங்கன்னா 6000 ரூபாய் பிடிங்கிட்டு வெளியே அனுப்புறாங்க. காரணம் ஆர்டிஓ ஆபீஸ்ல ஆர்டிஓ இன்ஸ்பெக்டரோட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறாங்க. அது உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி உங்களோடு இருந்து போராடி அதை சரி செய்து கொடுத்து என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு தரேன். உங்களுக்கு தெரியும், லஞ்ச மாவியத்துக்கு எதிராக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். 8 மாத காலமாக தமிழகம் முழுவதும் எண்மண் எண்பத்தில் யாத்திரை இப்பதாங்க முடிச்சிருக்கும். ஆனால் லஞ்சத்துக்கு எதிராக உங்களோடு களத்தில் இருப்பேன் என்கின்ற உறுதிமொழி அளித்து நீங்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி தாமரையோடு நிற்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் பொழுது கோயம்புத்தூருடைய வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை அளித்து இந்த பகுதியில் அதிகமா கல்குவாரிகள் இருக்குங்க. கல்குவாரிக்கும் ஒரு தீர்வு கொடுக்கிறோம். திமுக அரசை பொறுத்தவரை கல்குவாரினா வசூல் வேட்டை நடத்துவதற்காக வைத்திருக்கிறார்கள். எலெக்ஷன் வந்தீங்கன்னா வசூல் வேட்டை நடத்துவதற்காக. அதனால் அவர்களுக்கான தீர்வும் அவர்களோடு இருந்து கொடுக்கின்றோம் என்கின்ற எல்லா கோரிக்கைகளும் செவிசாய்த்து சில கோரிக்கைகளுக்கு உத்தரவாதமும் கொடுத்துவிட்டு பெரிய அன்புமலையை காரணம்பேட்டையில் கொண்டிருக்கின்றீர்கள். எனவே ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லாருக்கிட்டையும் நீங்க சொல்லுங்க, அடுத்த 13 நாட்கள் எதற்காக மோடி வர வேண்டும், எதற்காக தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும், எதற்காக மோடி அவர்கள் வெற்றி பெறும் பொழுது இங்கே எதற்காக அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும், உங்கள் வீட்டு பிள்ளை எதற்காக வெற்றி பெற வேண்டும், எதற்காக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் சேர்ந்து வர வேண்டும் என்பதையெல்லாம் அடுத்த 13 நாட்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து சொல்லுங்க. அடுத்த 13 நாட்கள் நீங்கள் சொல்லி எல்லா வாக்குகளும் நீங்கள் தாமரைக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை நம்முடைய பொறுப்பாளர்கள், நம்முடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ரமேஷ்குமார் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். நன்றி தெரிவித்து மேற்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் கார்த்திக் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆன்மீக சேவை செய்கிற மன்னன் ஆர்வமாக இருக்கிறாங்க. மூத்த நிர்வாக சுப்பிரமணி அவர்கள், எல்லா தலைவர்கள், குறிப்பாக நம்முடைய துணைத் தலைவர் மயில்சாமி அவர்கள், சுந்தரராஜ் அவர்கள், சாமிநாதன் அவர்கள், சிவகுமார் அவர்கள், சதீஷ் அவர்கள், கவிராஜ் அவர்கள், நந்தகுமார் அவர்கள், கதிர்வேல் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய மூத்த தலைவர்களினோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய சொல்லூர் செல்லமுத்தையா, விவசாயிகள் என்றால் நம்ம பகுதியில் செல்லமுத்தையா விவசாய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயாவுக்கு நன்றி தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு ஒன்றியம் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் குமரவேல் அவர்கள், ஒன்றிய பொருளாளர் துரைசாமி அவர்கள், கிளை கழகம் மாரிசாமி அவர்கள், வரதராஜ் அவர்கள், ரங்கன் அவர்கள், சுப்பிரமணி அவர்கள், அம்சவேணி அவர்கள், பொன்னுசாமி அவர்கள், செல்வராஜ் அவர்கள் நன்றி தெரிவித்து அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் இருக்கின்றார்கள். தமிழ் மாநில காங்கிரசுடைய மூத்த தலைவர் அண்ணன் சிவசாமி அவர்கள், தங்கவேல் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய குமரவேல் அவர்கள், செல்வராஜ் அவர்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய வார்டு உறுப்பினர் முருகசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அதே போல அரசியலை தாண்டி நிறைய புது மனிதர்கள் இந்த கூட்டத்தில் நிக்கிறீங்க. ஏன்னா இந்த தேர்தலுக்கு நாங்க கட்சியை பார்த்து ஓட்டு போடுறது இல்ல, நாங்க மோடி ஐயாவே அண்ணாமலை எண்ணை பார்த்து ஓட்டு போட போகின்றோம். நம்முடைய பிரச்சனைக்கு நிச்சயமாக தீர்ப்பு கொடுப்பார்கள் என்கின்ற உங்கள் நம்பிக்கைக்கு நிச்சயமாக நான் தலை வணங்குகிறேன். நம்பிக்கைக்கு எப்பொழுதும் பாத்திரமாக இருப்போம். நீங்க வந்திருக்கக்கூடிய எஸ்விஏ ராமகிருஷ்ணன் நீங்க வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு அவருக்கு நன்றி தெரிவித்து வந்திருக்கிற எல்லா நல்லவர்களுக்கும் நன்றி தெரிவித்து சரிங்க பண்ணிடுவோம். நன்றிங்க. அதுதான் பேசிகள் ஆகி எடுத்து சொன்னாங்கன்னா எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மறந்து விடாதீர்கள், நம்முடைய சின்னம் தாமரை, வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் பட்டனே தாமரை என்ற முதல் பட்டன் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் அன்புக்கு கட்டுப்படுகின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.